ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் நியூ புக்கோட ஹிஸ்ட்ரி வால்யூம் 2 புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புக்கில் டோட்டலாக 7 லெசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லெசன் ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல். செகண்ட் லெசன் நவீன உலகம் பகுத்தறிவின் காலம். தேர்ட் லெசன் புரட்சிகளின் காலம். ஃபோர்த் லெசன் ஐரோப்பாவில் அமைதியின்மை. ஃபிஃப்த் லெசன் ஏகாதிபத்தியமும் அதன் தாக்கமும். சிக்ஸ்த் லெசன் இரண்டாம் உலகப்போரும் காலனிய நாடுகளில் அதன் தாக்கமும். செவன்த் லெசன் இரண்டாம் உலகப்போருக்கு பிந்தைய உலகம். ஃபஸ்ட் லெசன் ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டங்கள். செகண்ட் ஒன் அதிக விளைச்சலை தரும் வீரிய ரக விதைகளின் பயன்பாடு. தேர்ட் ஒன் தமிழ்நாட்டின் முதல் நில உச்சவரம்பு சட்டம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து விடையினை தேர்வு செய்க. காலவரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் 1, 3, 2. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டங்கள், தமிழ்நாட்டின் முதல் நில உச்சவரம்பு சட்டம், அதிக விளைச்சலை தரும் வீரிய ரக விதைகளின் பயன்பாடு. செகண்ட் கொஸ்டின் இந்திய அரசாங்கம் டேஸ் வகையான மேம்பாட்டிற்காக உறுதி பூண்டுள்ளது. இந்திய அரசாங்கம் எந்த வகையான மேம்பாட்டிற்காக உறுதி பூண்டியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சமதர்ம. தேர்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் முதலாவது திருத்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? இந்திய அரசியலமைப்பில் முதலாவது திருத்தம் எந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1951. ஃபோர்த் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள விடை குறிப்புகளை கொண்டு பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. அ தொழில் மேம்பாடு கொள்கை தீர்மானம். அதுக்கு நேராக 1 1951 to 56. ஆ இந்திய அறிவியல் நிறுவனம். அதுக்கு நேராக 2 இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். இ மகளநோபிஸ். அதுக்கு நேராக 3 1909. இ முதலாவது ஐந்தாண்டு திட்டம். அதுக்கு நேராக 4 1956. ஆன்சர் 4, 3, 2, 1. தொழில் மேம்பாடு கொள்கை தீர்மானம் அப்படின்னா 1956. இந்திய அறிவியல் நிறுவனம் அப்படின்னா 1909. மகளநோபிஸ் அப்படின்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம்னா 1951 to 56. ஃபிஃப்த் கொஸ்டின் நில சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் இரண்டாவது முறையாக எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டில் நில சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் இரண்டாவது முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1972. சிக்ஸ்த் கொஸ்டின் பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வினோபா பாவே. செவன்த் கொஸ்டின் கூற்று ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அதன் முக்கிய நோக்கத்தில் ஒரு பகுதியே எட்டியது. அதாவது ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அதன் முக்கிய நோக்கத்தில் ஒரு பகுதியே எட்டியதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் பல நில சுவான்தாரர்கள் குத்தகைதாரர்களை வெளியேற்றி நிலம் அவர்களது சுய கட்டுப்பாட்டின் கீழ் வேளாண்மையில் உள்ளதாக உரிமை கோரினர். காரணம் என்னென்னா குத்தகைதாரர்களை பல நில சுவான்தாரர்கள் வெளியேற்றிட்டு அவர்களோட நிலம் சுய கட்டுப்பாட்டின் கீழ் வேளாண்மையில் உள்ளதாக உரிமை கோரினர்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அதன் முக்கிய நோக்கத்தில் ஒரு பகுதியே எட்டியது அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம் பல நில சுவான்தாரர்கள் குத்தகைதாரர்களை வெளியேற்றி நிலம் அவர்களது சுய கட்டுப்பாட்டின் கீழ் வேளாண்மையில் உள்ளதாக உரிமை கோரினர் அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. எய்த் கொஸ்டின் தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? எந்த ஆண்டில் தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1951. நைன்த் கொஸ்டின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? எந்த ஆண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2005.
10th கொஸ்டின், எந்த ஆண்டு இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் கடும் நெருக்கடியை சந்தித்தன? அதாவது இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து எந்த ஆண்டில் கடும் நெருக்கடியை சந்தித்தனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1991. 11th கொஸ்டின், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எத்தனை நாட்கள் வேலைவாய்ப்பை ஒரு தனிநபருக்கு வழங்குகிறது? அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் வந்து ஒரு தனி நபருக்கு எத்தனை நாட்கள் வேலைவாய்ப்பை வழங்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 100. 12th கொஸ்டின், டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் எப்போது அமைக்கப்பட்டது? எந்த ஆண்டில் டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1945. 13th கொஸ்டின், 1951ஆம் ஆண்டில் இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பட்டன? இந்தியாவில் 1951 எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து செயல்பட்டனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 5. செகண்ட் லெசன், நவீன உலகம் பகுத்தறிவின் காலம். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது சுதந்திரமான வர்த்தக நகரம் இல்லை? எந்த நகரம் வந்து சுதந்திரமான வர்த்தக நகரம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது சமயத்தை 2ஆம் நிலைக்கு தள்ளியது? எது வந்து சமயத்தை 2ஆம் நிலைக்கு தள்ளியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மறுமலர்ச்சி. தேர்ட் கொஸ்டின், கீழ்கண்ட போப்பாண்டவர்களில் இத்தாலிய மறுமலர்ச்சிக்கு ஆதரவாக செயல்படாதவர் யார்? யார் வந்து இத்தாலிய மறுமலர்ச்சிக்கு போப்பாண்டவர்களால் ஆதரவாக செயல்படாதவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 3ஆம் பால். ஃபோர்த் கொஸ்டின், வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எவருடைய வெற்றி பெரிதும் ஊக்கம் தந்தது? யாருடைய வெற்றி வந்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பெரிதும் ஊக்கம் தந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கொலம்பஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், கூற்று. காகிதம் கிமு 2ஆம் நூற்றாண்டில் சீனாவில் தோன்றியது. காகிதம் வந்து சீனாவில் கிமு 2ஆம் நூற்றாண்டில் தோன்றியதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், நகரும் அமைப்பிலான அச்சு இயந்திரத்தை ஜெர்மனி கண்டுபிடித்தது. ஜெர்மனி வந்து நகரும் அமைப்பிலான அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. காகிதம் கிமு 2ஆம் நூற்றாண்டில் சீனாவில் தோன்றியது அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம் நகரும் அமைப்பிலான அச்சு இயந்திரத்தை ஜெர்மனி கண்டுபிடித்தது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 6th கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது மறுமலர்ச்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு யோசனை அல்ல? எது வந்து மறுமலர்ச்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு யோசனை அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அரசில்லா நிலை. 7th கொஸ்டின், நவீன செயல்முறை அறிவியலின் தந்தை என கருதப்படுபவர் யார்? யார் வந்து நவீன செயல்முறை அறிவியலின் தந்தை என கருதப்படுபவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ரோஜர் பேக்கன். 8th கொஸ்டின், மனித குலத்தை சமய மரபு அல்லது அதிகாரம் மூலமாக ஆட்சி செலுத்தாமல் காரணங்கள் மூலம் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று விரும்பியவர் யார்? யார் வந்து மனித குலத்தை சமய மரபு அல்லது அதிகாரம் மூலமாக ஆட்சி செலுத்தாமல் காரணங்கள் மூலமாக ஆட்சி செலுத்த வேண்டும் என்று விரும்பியவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ரோஜர் பேக்கன். 9th கொஸ்டின், துருக்கியர்களுக்கு எதிரான போரில் மேற்கத்திய நாடுகளின் உதவியை நாடி இத்தாலிக்கு சென்றவர் யார்? யார் வந்து துருக்கியர்களுக்கு எதிரான போரில் மேற்கத்திய நாடுகளின் உதவியை நாடி இத்தாலிக்கு சென்றவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மேனுவல் கிரைசாலோரஸ். 10th கொஸ்டின், கூற்று. கலிலி தேவாலய விரோத போக்குக்காக கிறித்துவ திருச்சபையால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். கலிலியோ வந்து கிறித்துவ திருச்சபையால் கலிலி தேவாலய விரோத போக்குக்காக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. காரணம், சூரியனை மையமாக வைத்து கோள்கள் சுற்றுகின்றன என்ற கோபர்னிகஸின் சூரிய மைய கோட்பாட்டை அவர் ஏற்றார். அதுக்கான காரணம் என்னென்னா, சூரியனை மையமாக வைத்து கோள்கள் சுற்றுகின்றன என்ற கோபர்னிகஸின் சூரிய மைய கோட்பாட்டை அவர் ஏற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கலிலியோ கலிலி தேவாலய விரோத போக்குக்காக கிறித்துவ திருச்சபையால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம் என்னென்னா, சூரியனை மையமாக வைத்து கோள்கள் சுற்றுகின்றன என்ற கோபர்னிகஸின் சூரிய மைய கோட்பாட்டை அவர் ஏற்றார். கூற்றுக்கான காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 11th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது சரியான அறிக்கை அல்லது அறிக்கைகள்? அறிக்கை 1, இத்தாலியர்கள் தாங்கள் பண்டைய வைக்கிங்கின் வழித்தோன்றல்கள் என்ற நம்பிக்கையை பாதுகாக்க முயன்றனர். அதாவது இத்தாலியர்கள் வந்து தாங்கள் பண்டைய வைக்கிங்கின்
வழித்தோன்றல்கள் என்ற நம்பிக்கையை பாதுகாக்க முயன்றனன்னு சொல்லியிருக்காங்க. அறிக்கை 2 துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்து மூலமாக கடல் பயண ஆபத்துகள் குறைக்கப்பட்டன. கடல் பயண ஆபத்துகள் வந்து துப்பாக்கிகள் மூலமாகவும் வெடிமருந்து மூலமாகவும் குறைக்கப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. அறிக்கை 3 கிறித்துவ சமயத்தை பரப்பும் ஆர்வம் புதிய நிலப்பகுதிகளை கண்டுபிடிப்பதில் ஊக்கம் தந்தது. அதாவது புதிய நிலப்பகுதிகளை கண்டுபிடிப்பதில் கிறித்துவ சமயத்தை பரப்பும் ஆர்வம் வந்து ஊக்கம் தந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அறிக்கை 4 பெர்டினாண்ட் மெகலன் மேற்கு நோக்கிய பயணித்து பிரேசிலை கண்டுபிடித்தார். பெர்டினாண்ட் மெகலன் வந்து மேற்கு நோக்கி பயணித்து பிரேசிலை கண்டுபிடித்தார்னு சொல்லியிருக்காங்க. இதில் சரியான அறிக்கை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் செகண்ட் ஒன் மற்றும் தேர்ட் ஒன். 12th கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது லியோனார்டோ டாவின்சியின் ஓவியம் இல்லை? லியோனார்டோ டாவின்சியின் ஓவியம் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மடோனாவும் குழந்தையும். 13th கொஸ்டின் போப்பாண்டவரால் கட்டப்பட்ட ரோமில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தை நவீனமயமாக்கியவர் யார்? யார் வந்து போப்பாண்டவர்களால் கட்டப்பட்ட ரோமில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தை நவீனமயமாக்கியவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மைக்கேல் ஆஞ்சிலோ. 14th கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை? எது வந்து சரியாக பொருத்தப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மார்லோ, அதுக்கு நேரம் டிடோ, ஷேக்ஸ்பியர், அதுக்கு நேரம் கிங் லியர், பிரான்சிஸ் பேக்கன், அதுக்கு நேரம் நோவும் ஆர்கனும், ரோஜர் பேக்கன், அதுக்கு நேரம் டெக்கமரான். ஆன்சர் வந்து ரோஜர் பேக்கன், அதுக்கு நேரம் டெக்கமரான். 15th கொஸ்டின் கூற்று துருக்கிய வெற்றிகளும் கான்ஸ்டாண்டினோபிளின் வீழ்ச்சியும் கிழக்கு பகுதிக்கு ஒரு கடல் வழித்தடத்தை கண்டுபிடிக்க ஊக்கமாக இருந்தது. கிழக்கு பகுதிக்கு ஒரு கடல் வழித்தடத்தை கண்டுபிடிக்க ஊக்கமாக இருந்தது வந்து துருக்கிய வெற்றிகளும் கான்ஸ்டாண்டினோபிளின் வீழ்ச்சியும் சொல்லியிருக்காங்க. காரணம் கிழக்கில் இருந்து கிடைக்கும் பொருட்களின் தேவைகள் அதிகரித்ததால் கடல்வழி வாணிபத்தை கட்டுப்படுத்த ஐரோப்பிய நாடுகள் விரும்பின. அதுக்கான காரணம் என்னென்னா கிழக்கிலிருந்து வரக்கூடிய பொருட்களோட தேவைகள் வந்து அதிகரித்ததுனால அந்த கடல்வழி வாணிபத்தை கட்டுப்படுத்த ஐரோப்பிய நாடுகள் விரும்பினன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. துருக்கிய வெற்றிகளும் கான்ஸ்டாண்டினோபிளின் வீழ்ச்சியும் கிழக்கு பகுதிக்கு ஒரு கடல் வழித்தடத்தை கண்டுபிடிக்க ஊக்கமாக இருந்தது அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம் கிழக்கில் இருந்து கிடைக்கும் பொருட்களின் தேவைகள் அதிகரித்ததால் கடல்வழி வாணிபத்தை கட்டுப்படுத்த ஐரோப்பிய நாடுகள் விரும்பின அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 16th கொஸ்டின் மெகலனின் மறைவுக்கு பிறகு எந்த கப்பல் திரும்பியது? எந்த கப்பல் வந்து மெகலனின் மறைவுக்கு பிறகு திரும்பியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விக்டோரியா. 17th கொஸ்டின் ஸ்பெயினுக்காக மெக்சிகோவை கைப்பற்றியவர் யார்? யார் வந்து மெக்சிகோவை ஸ்பெயினுக்காக கைப்பற்றியவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஹெர்னன் கார்ட்ஸ். 18th கொஸ்டின் இங்கிலாந்தில் 8ஆம் ஹென்ரியால் மேலாதிக்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டில் இங்கிலாந்தில் 8ஆம் ஹென்ரியால் மேலாதிக்க சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1534. 19th கொஸ்டின் கூற்று கொள்ளை நோய்க்கான காரணங்களை விளக்க முடியாததால் கொள்ளை நோய் தேவாலயத்தின் நிலையை பலவீனப்படுத்தியது. அதாவது தேவாலயத்தோட நிலையை கொள்ளை நோய்க்கான காரணங்களை விளக்க முடியாததால் கொள்ளை நோய் வந்து பலவீனப்படுத்தியதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் போப்பாண்டவரின் அதிகாரம் பெரும் சவால்களை எதிர்கொண்டது. போப்பாண்டவரின் அதிகாரம் வந்து பெரும் சவால்களை எதிர்கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கொள்ளை நோய்க்கான காரணங்களை விளக்க முடியாததால் கொள்ளை நோய் தேவாலயத்தின் நிலையை பலவீனப்படுத்தியது அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம் போப்பாண்டவரின் அதிகாரம் பெரும் சவால்களை எதிர்கொண்டது. கூற்றுக்கான காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 20th கொஸ்டின் 7ஆம் கிரிகோரியால் கத்தோலிக்க திருச்சபை நடவடிக்கைகளில் இருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஆட்சியாளர் யார்? எந்த ஆட்சியாளர் வந்து 7ஆம் கிரிகோரியால் கத்தோலிக்க திருச்சபை நடவடிக்கையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 6ஆம் ஹென்றி. தேர்ட் லெசன் புரட்சிகளின் காலம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வட அமெரிக்காவில் முதலில் குடியேறிய ஐரோப்பியர்கள் டேஸ். முதல்ல வட அமெரிக்காவில் குடியேறிய ஐரோப்பியர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆங்கிலேயர். செகண்ட் கொஸ்டின் நியூ ஆம்ஸ்டர்டாமிற்கு டேஸ் என மறுபெயர் சூட்டப்பட்டது. நியூ ஆம்ஸ்டர்டாமிற்கு மறுபெயர் என்னவென்று சூட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நியூயார்க்.
தேர்ட் கொஸ்டின் கூற்று. ஆங்கிலேயர் நாவாய் சட்டங்களை இயற்றினார். ஆங்கிலேயர் நாவாய் சட்டங்களை இயற்றினார்னு சொல்லியிருக்காங்க. காரணம், காலனி நாடுகளின் உற்பத்தி பொருட்கள் ஆங்கிலேய கப்பல்களின் மூலமாக மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்பதை இச்சட்டம் கட்டாயப்படுத்தியது. அதுக்கான காரணம் என்னென்னா, ஆங்கிலேய கப்பல்களின் மூலமாக மட்டுமே காலனி நாடுகளோட உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்பதை இச்சட்டம் கட்டாயப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆங்கிலேயர் நாவாய் சட்டங்களை இயற்றினர் அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம், காலனி நாடுகளின் உற்பத்தி பொருட்கள் ஆங்கிலேய கப்பல்களின் மூலமாக மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்பதை இச்சட்டம் கட்டாயப்படுத்தியது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஃபோர்த் கொஸ்டின் கூற்று. 1770 இங்கிலாந்து தேயிலையை தவிர ஏனைய பொருட்களின் மீதான வரிகளை ரத்து செய்தது. அதாவது 1770 இங்கிலாந்து தேயிலையை தவிர மித்திருக்கிற பொருட்களின் மீதான வரிகளை ரத்து செய்ததுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், காலனி நாடுகளின் மீது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வரி விதிக்கும் உரிமை ஆங்கிலேய பாராளுமன்றத்திற்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்தவே தேயிலையின் மீதான வரி தக்க வைத்து கொள்ளப்பட்டது. அதாவது ஆங்கிலேய பாராளுமன்றத்திற்கு காலனி நாடுகளின் மீது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வரி விதிக்கும் உரிமை உண்டு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தேயிலையின் மீதான வரி தக்க வைத்துக் கொள்ளப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றில் விளக்குகிறது. 1770 இங்கிலாந்து தேயிலையை தவிர ஏனைய பொருட்களின் மீதான வரிகளை ரத்து செய்தது அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம், காலனி நாடுகளின் மீது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வரி விதிக்கும் உரிமை ஆங்கிலேய பாராளுமன்றத்திற்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்தவே தேயிலையின் மீதான வரி தக்க வைத்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஃபிஃப்த் கொஸ்டின். பாஸ்டன் தேநீர் விருது நிகழ்வு டேஸில் நடைபெற்றது. எந்த ஆண்டில் பாஸ்டன் தேநீர் விருந்து நிகழ்வு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1773. சிக்ஸ்த் கொஸ்டின் கூற்று. ஜார்ஜியா தவிர ஏனைய காலனிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பொறுத்து கொள்ள முடியாத சட்டங்கள் நீக்கப்பட வேண்டுமென கோரினர். அதாவது ஜார்ஜியா தவிர ஏனைய காலனிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பொறுத்து கொள்ள முடியாத இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டுமென கோரினர்னு சொல்லியிருக்காங்க. காரணம், அதுவரையிலும் ஆங்கில பொருட்களை புறக்கணிப்பது என காங்கிரஸ் முடிவு செய்தது. அந்த சட்டங்களை நீக்கிற வரைக்கும் ஆங்கில பொருட்களை புறக்கணிப்பது அப்படின்னு காங்கிரஸ் முடிவு செய்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஜார்ஜியா தவிர ஏனைய காலனிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பொறுத்து கொள்ள முடியாத சட்டங்கள் நீக்கப்பட வேண்டுமென கோரினர் அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம், அதுவரையிலும் ஆங்கில பொருட்களை புறக்கணிப்பது என காங்கிரஸ் முடிவு செய்தது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. செவன்த் கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானது? கூற்று 1. 1776 ஜூலை 4 13 காலனிகளும் இங்கிலாந்திடமிருந்து விடுதலை பெற்றதாக அறிவித்தன. இங்கிலாந்திடமிருந்து 1776 ஜூலை 4 13 காலனிகளும் விடுதலை பெற்றதாக அறிவித்தனன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2. சுதந்திர பிரகடனத்தை தயாரித்ததில் தாமஸ் ஜெஃபர்சன் மிக முக்கிய பங்கினை வகித்தார். தாமஸ் ஜெஃபர்சன் சுதந்திர பிரகடனத்தை தயாரித்ததில் மிக முக்கிய பங்கினை வகித்தார்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இரண்டும் சரி. எய்த் கொஸ்டின். அமெரிக்க சுதந்திர போரில் ஆங்கில படைகளுக்கு தலைமை தாங்கியவர் யார்? அமெரிக்க சுதந்திர போரில் ஆங்கில படைகளுக்கு தலைமை தாங்கியவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜார்ஜ் வாஷிங்டன். நைன்த் கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? கூற்று 1. பிரெஞ்சு சமூகத்தின் பெரும்பகுதி விவசாயிகளால் ஆனது. பிரெஞ்சு சமூகத்தோட பெரும்பகுதி விவசாயிகளால் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2. பிரெஞ்சு விவசாயிகள் பண்ணை அடிமைகளாய் இருந்தன. பிரெஞ்சு விவசாயிகள் பண்ணை அடிமைகளாய் இருந்தனன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 3. வாரத்தில் சில நாட்களில் விவசாயிகள் தங்கள் பிரபுக்களுக்காக சம்பளம் பெற்றுக்கொண்டு வேலை செய்ததாக வேண்டும். அதாவது வாரத்தில் சில நாட்கள் அந்த விவசாயிகள் அவர்களுடைய பிரபுக்களுக்காக சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்தாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் மற்றும் செகண்ட் ஒன் சரியானது.
10th கொஸ்டின் டென்னிஸ் மைதான உறுதிமொழிக்கு இட்டு சென்ற எதிப்புக்கு தலைமையேற்ற பிரபு டேஸ் ஆவார். யார் வந்து டென்னிஸ் மைதான உறுதிமொழிக்கு இட்டு சென்ற எதிப்புக்கு தலைமையேற்றவன் கேட்குறாங்க. ஆன்சர் மிராபு. 11th கொஸ்டின் கூற்று. வளர்ந்து கொண்டிருந்த பூஷ்வாக்கள் தங்கள் சமூகத்துக்கு நிகரான அரசியல் அதிகாரம் வேண்டினர். அதாவது வளர்ந்து கொண்டிருந்த பூஷ்வாக்கள் வந்து அவர்களுடைய சமூக தகுதிக்கு நிகரான அரசியல் அதிகாரம் வேண்டினன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், அரசாங்கத்தில் செல்வாக்கு பெற வேண்டுமென அவர்கள் விரும்பினர். காரணம் என்னென்னா அவர்கள் வந்து அரசாங்கத்தில் செல்வாக்கு பெற வேண்டுமென விரும்பினர்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று காரணம் இருந்தும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. வளர்ந்து கொண்டிருந்த பூஷ்வாக்கள் தங்கள் சமூக தகுதிக்கு நிகரான அரசியல் அதிகாரம் வேண்டினர் அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம் அரசாங்கத்தில் செல்வாக்கு பெற வேண்டுமென அவர்கள் விரும்பினர் அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 12th கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மாண்டஸ்கியூ அதுக்கு நேராக ஜேகோபியர்கள். வால்டர் அதுக்கு நேராக ஆங்கிலேய நாட்டு தத்துவவாதி. பயங்கர ஆட்சி அதுக்கு நேராக 14ஆம் லூயியின் காலம். ஜான் லாக் அதுக்கு நேராக சட்டங்களின் சாரம். ஆன்சர் 1 2. மாண்டஸ்கியூ அப்படின்னா சட்டங்களின் சாரம். வால்டர் அப்படின்னா 14ஆம் லூயியின் காலம். பயங்கர ஆட்சினா ஜேகோபியர்கள். ஜான் லாக்னா ஆங்கிலேய நாட்டு தத்துவவாதி. 13th கொஸ்டின் பாஸ்டில் சிறை தகர்ப்பு டேஸில் நடந்தது. எந்த ஆண்டில் பாஸ்டில் சிறை தகர்ப்பு நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1789 ஜூலை 14. 14th கொஸ்டின் பிரெஞ்சு புரட்சியின் போது அறிவிக்கப்பட்ட மனிதன் மற்றும் குடிமக்கள் உரிமைகள் பிரகடனம் பெண்களை தவித்து விட்டதால் அதன் மேல் டேஸ் அதிர்த்து கொண்டிருந்தார். யார் வந்து பிரெஞ்சு புரட்சியின் போது அறிவிக்கப்பட்ட மனிதன் மற்றும் குடிமக்கள் உரிமைகள் பிரகடனம் வந்து பெண்களை தவித்து விட்டதால் அதன் மேலே அதிர்த்தி கொண்டிருந்தான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒலிம்பே டி கோஜல். 15th கொஸ்டின் 16ஆம் லூயியின் அதிகாரப்பூர்வமான வசிப்பிடமாக இருந்தது. எது வந்து 16ஆம் லூயியின் அதிகாரப்பூர்வமான வசிப்பிடமாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டியூலிஸ். 16th கொஸ்டின் டேஸ் தொடக்கத்தில் ஜெயிண்ட் டோமிங்கோ என அறியப்பட்டது. எது வந்து தொடக்கத்தில் ஜெயிண்ட் டோமிங்கோ என அறியப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஹைட்டி. 17th கொஸ்டின் மெக்சிகோவில் புரட்சிக்கு தலைமையேற்றவர் டேஸ். யார் வந்து மெக்சிகோவில் புரட்சிக்கு தலைமையேற்றவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் மிகுவல் ஹிடல்கோ. 18th கொஸ்டின் அர்ஜென்டினாவை விடுதலையடைய செய்தவர் டேஸ். யார் வந்து அர்ஜென்டினாவை விடுதலையடைய செய்தவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டாம் பெட்ரோ. 19th கொஸ்டின் டேஸ் நகரம் காட்டன் போலீஸ் எனும் புனைப்பெயரை பெற்றது. காட்டன் போலீஸ் எனும் புனைப்பெயரை பெற்ற நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மான்செஸ்டர். 20th கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மைக்கேல் பாரடே அதுக்கு நேராக ஆர்க்ரைட். எலியாஸ் ஹோவே அதுக்கு நேராக ராபர்ட் ஃபுல்டன். நீர்ச்சட்டகம் அதுக்கு நேராக மின்சாரம். நீராவி படகு அதுக்கு நேராக தையல் இயந்திரம். ஆன்சர் 3 4 1 2. மைக்கேல் பாரடே அப்படின்னா மின்சாரம். எலியாஸ் ஹோவே அப்படின்னா தையல் இயந்திரம். நீர்ச்சட்டகம் அப்படின்னா ஆர்க்ரைட். நீராவி படகுனா ராபர்ட் ஃபுல்டன். 4th லெசன் ஐரோப்பாவில் அமைதியின்மை. ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நெப்போலியன் முதன்முறை நாடு கடத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடம் டேஸ் ஆகும். முதன்முறையாக நெப்போலியன் நாடு கடத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடம் எந்த இடம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜெயிண்ட் ஹெலனா. செகண்ட் கொஸ்டின் பிரிட்டிஷ் பெல்ஜிய மற்றும் பிரஷ்ய கூட்டுப்படைகளால் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்ட வாட்டர்லூ அமைய பெற்ற இடம். எந்த இடம் வந்து பிரிட்டிஷ் பெல்ஜிய மற்றும் பிரஷ்ய கூட்டுப்படைகளால் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்ட வாட்டர்லூ அமைய பெற்ற இடம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெல்ஜியம். தேர்ட் கொஸ்டின் கூற்று. கற்பனைவாத சோசலிஸ்டுகள் உற்பத்தி கருவிகளை பொதுவில் கொண்ட மாதிரி சமூகங்களை பரிந்துரைத்தனர். உற்பத்தி கருவிகளை பொதுவில் கொண்ட மாதிரி
கற்பனைவாத சோசலிஸ்டுகள் சமூகங்களை பரிந்துரைத்தனர்னு சொல்லியிருக்காங்க. காரணம், அவர்கள் வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் ஒழிந்த சோசலிச சமூகத்தை வளர்த்தெடுக்கும் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தனர். காரணம் என்னென்னா, அவர்கள் வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் ஒழிந்த சோசலிச சமூகத்தை வளர்த்தெடுக்கும் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தனர்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர், கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. கற்பனைவாத சோசலிஸ்டுகள் உற்பத்தி கருவிகளை பொதுவில் கொண்ட மாதிரி சமூகங்களை பரிந்துரைத்தனர் அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம், அவர்கள் வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் ஒழிந்த சோசலிச சமூகத்தை வளர்த்தெடுக்கும் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தனர் அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 4th கொஸ்டின், இங்கிலாந்தில் தொழிற்சங்கங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டில் இங்கிலாந்தில் தொழிற்சங்கங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1824. 5th கொஸ்டின், கீழ் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் சரியானவற்றை தெரிவு செய்து பொறுத்துக. புதிய கிறித்தவம், அதுக்கு நேரம் வில்லியம் லவெட். எ நியூ வியூ ஆஃப் சொசைட்டி, அதுக்கு நேரம் லூயி பிளாங்க். ரெவ்யூ டு ப்ராக்ரஸ், அதுக்கு நேரம் ஜெயிண்ட் சீமூன். மக்களின் பட்டயம், அதுக்கு நேரம் ராபர்ட் ஓவன். ஆன்சர் 3, 4, 2, 1. புதிய கிறித்தவம் அப்படின்னா ஜெயிண்ட் சீமூன். எ நியூ வியூ ஆஃப் சொசைட்டி அப்படின்னா ராபர்ட் ஓவன். ரெவ்யூ டு ப்ராக்ரஸ் அப்படின்னா லூயி பிளாங்க். மக்களின் பட்டயம் அப்படின்னா வில்லியம் லவெட். 6th கொஸ்டின், மார்க்சும் ஏங்கல்ஸும் தங்களின் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற நூலை டேஸ் ஆண்டில் வெளியிட்டனர். எந்த ஆண்டில் மார்க்சும் ஏங்கல்ஸும் தங்களுடைய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற நூலை வெளியிட்டனர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1848. 7th கொஸ்டின், கூற்று. மக்கள் உரிமை சாசன இயக்கம் ஒரு கலவரமோ புரட்சியோ அல்ல. மக்கள் உரிமை சாசன இயக்கம் ஒரு கலவரமோ புரட்சியோ அல்லன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், அது தொழிலாளர் வர்க்கத்தின் கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கமாகும். காரணம் என்னென்னா, மக்கள் உரிமை சாசன இயக்கம் தொழிலாளர் வர்க்கத்தின் கட்டுப்படுத்த இயக்கமாகும் சொல்லியிருக்காங்க. ஆன்சர், கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. மக்கள் உரிமை சாசன இயக்கம் ஒரு கலவரமோ புரட்சியோ அல்ல அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம், அது தொழிலாளர் வர்க்கத்தின் கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கமாகும் அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 8th கொஸ்டின், சாசனத்துவவாதிகளின் முக்கியத்துவம் பெற்ற செய்தித்தாள் டேஸ் ஆகும். எந்த செய்தித்தாள் சாசனத்துவவாதிகளின் முக்கியத்துவம் பெற்ற செய்தித்தாள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், இல் ரிசார்ஜிமெண்டோ. 9th கொஸ்டின், நெப்போலியன் போனபார்ட்டின் மருமகனான லூயி நெப்போலியன் சூடிக்கொண்ட பட்டம் டேஸ் என்பதாகும். அதாவது நெப்போலியன் போனபார்ட்டினோட மருமகனான லூயி நெப்போலியன் சூடிக்கொண்ட பட்டம் எந்த பட்டம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், 3ஆம் நெப்போலியன். 10th கொஸ்டின், கோட் டே லா நேச்சர் என்ற நூலின் ஆசிரியர் டேஸ் ஆவர். யார் கோட் டே லா நேச்சர் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், எட்டியன் கேப்ரியல் மொராலி. 11th கொஸ்டின், கூற்று. தேசியவாதத்திற்கு 1848ஆம் ஆண்டு தனித்துவமான வெற்றிகள் கிடைத்த ஆண்டாகும். தேசியவாதத்திற்கு தனித்துவமான வெற்றிகள் கிடைத்த ஆண்டு 1848ஆம் ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், சர்வாதிகாரம் மறைந்தது போன்ற பிம்பம் சிறிது காலத்திற்கு தோன்றியது. அதுக்கு காரணம் என்னென்னா, சர்வாதிகாரம் மறைந்தது போன்ற பிம்பம் கொஞ்ச நாளைக்கு தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர், கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. தேசியவாதத்திற்கு 1848ஆம் ஆண்டு தனித்துவமான வெற்றிகள் கிடைத்த ஆண்டாகும் அப்படிங்கிற கூற்று சரி. காரணம், சர்வாதிகாரம் மறைந்தது போன்ற பிம்பம் சிறிது காலத்திற்கு தோன்றியது அப்படிங்கிற காரணமும் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. 12th கொஸ்டின், இரண்டாம் சர்வதேசம் டேஸ் நகரில் துவங்கப்பட்டது. அதாவது எந்த நகரில் இரண்டாம் சர்வதேசம் துவக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், பாரிஸ். 13th கொஸ்டின், இளம் இத்தாலி இயக்கம் டேஸ் ஆண்டு துவக்கப்பட்டது. எந்த ஆண்டில் இளம் இத்தாலி இயக்கம் துவக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், 1831. 14th கொஸ்டின், பார்மா, மொடினா, டஸ்கனி ஆகிய பகுதிகள் டேஸுக்கு பிறகு பியட்மாண்ட் சார்டினியா ராஜ்ஜியத்தோடு இணைக்கப்பட்டது. எதுக்கப்புறமா பார்மா, மொடினா, டஸ்கனி ஆகிய பகுதிகள் பியட்மாண்ட் சார்டினியா ராஜ்ஜியத்தோடு இணைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், பொதுவாக கெடுப்பு. 15th கொஸ்டின்,
இரு உலகங்களின் நாயகன் என கொண்டாடப்பட்டவர் டேஸ் ஆவார். யார் வந்து இரு உலகங்களின் நாயகன் என கொண்டாடப்பட்டவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கரிபால்டி. 16th கொஸ்டின், டேஸ் இடையே 7 வார போர் நடந்தது. எது எதுக்கிடையே 7 வாரமாக போர் நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆஸ்திரியா பிரீசியா. 17th கொஸ்டின், பிராங்கோ பிரஷ்ய போர் உருவாக காரணமாக விளங்கியது டேஸ் ஆகும். எந்த காரணம் வந்து பிராங்கோ பிரஷ்ய போர் உருவாக காரணமாக விளங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எம்எஸ் தந்தி. 18th கொஸ்டின், ஜெர்மன் தேசத்திற்கு தொடர் சொற்பொழிவுகளை வழங்கியவர் டேஸ் ஆவார். யார் வந்து ஜெர்மன் தேசத்திற்கு தொடர் சொற்பொழிவுகளை வழங்கியவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜே.ஜி. பிக்ட். 19th கொஸ்டின், கூற்று. ஜே.ஜி. பிக்ட் ஜெர்மானியர்களிடையே தேசியவாதத்தை ஊட்டினார். ஜெர்மானியர்களிடையே தேசியவாதத்தை ஊட்டியவர் வந்து ஜே.ஜி. பிக்ட்னு சொல்லியிருக்காங்க. காரணம், பிக்ட் இளம் இத்தாலி இயக்கத்தை சேர்ந்தவர் ஆவார். அதுக்கான காரணம் என்னென்னா, பிக்ட்டுங்கிறவர் வந்து இளம் இத்தாலி இயக்கத்தை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. ஜே.ஜி. பிக்ட் ஜெர்மானியர்களிடையே தேசியவாதத்தை ஊட்டினார் அப்படிங்கிற கூற்று வந்து சரி, காரணம் பிக்ட் இளம் இத்தாலி இயக்கத்தை சேர்ந்தவர் ஆவார் அப்படிங்கிற காரணம் வந்து தவறு. 20th கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் சரியானவற்றை தெரிவு செய்து பொறுத்துக. மெட்டர்னிக், அதுக்கு நேராக பியட்மாண்ட் சார்டினியாவின் ஆட்சியாளர். 10ஆம் சார்லஸ், அதுக்கு நேராக பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சர். கிராமோண்ட், அதுக்கு நேராக பிரெஞ்சு மன்னர். சார்லஸ் ஆல்பர்ட், அதுக்கு நேராக ஆஸ்திரிய ஹங்கேரியின் பிரதம அமைச்சர். ஆன்சர் 4321. மெட்டர்னிக் அப்படின்னா ஆஸ்திரிய ஹங்கேரியின் பிரதம அமைச்சர். 10ஆம் சார்லஸ் அப்படின்னா பிரெஞ்சு மன்னர். கிராமோண்ட் அப்படின்னா பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சர். சார்லஸ் ஆல்பர்ட் அப்படிங்கிறவர் வந்து பியட்மாண்ட் சார்டினியாவின் ஆட்சியாளர். 5th லெசன், ஏகாதிபத்தியமும் அதன் தாக்கமும். ரோமன் லெட்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜெர்மனியின் முன்னேறி வந்து கொண்டிருந்த படைகளை பிரான்ஸ் வெற்றிகரமாக தடுத்து தோற்கடித்த போரின் பெயர் என்ன? பிரான்ஸ் வந்து ஜெர்மனியின் முன்னேறி வந்து கொண்டிருந்த படைகளை வெற்றிகரமாக தடுத்து தோற்கடித்த போரோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மார்னே போர். செகண்ட் கொஸ்டின், அரசின் தடையற்ற என்னும் பதத்தை உருவாக்கியவர் டேஸ் ஆவார். யார் வந்து அரசின் தடையற்ற என்னும் பதத்தை உருவாக்கியவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெலர்னே. தேர்ட் கொஸ்டின், an inquiry into the nature and cause of the wealth of nations என்ற நூலை எழுதியவர் டேஸ் ஆவார். யார் வந்து an inquiry into the nature and cause of the wealth of nations என்ற நூலை எழுதியவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆடம் ஸ்மித். ஃபோர்த் கொஸ்டின், இங்கிலாந்து டேஸாம் ஆண்டில் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்ற துவங்கியது. எந்த ஆண்டில் இங்கிலாந்து தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்ற துவங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1833. 5th கொஸ்டின், கூற்று. 19ஆம் நூற்றாண்டின் 2வது பாதியில் பல நாடுகள் மிகை உற்பத்தியால் பிரச்சனைகளை எதிர்கொண்டன. பல நாடுகள் வந்து 19ஆம் நூற்றாண்டின் 2வது பாதியில் மிகை உற்பத்தியால் பிரச்சனைகளை எதிர்கொண்டனன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், மிகை உற்பத்தி நாடுகளை புதிய சந்தைகளை கண்டுபிடிக்க அழுத்தம் கொடுத்தது. காரணம் என்னென்னா, நாடுகளை புதிய சந்தைகளை கண்டுபிடிக்க மிகை உற்பத்தி வந்து அழுத்தம் கொடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. 19ஆம் நூற்றாண்டின் 2வது பாதியில் பல நாடுகள் மிகை உற்பத்தியால் பிரச்சனைகளை எதிர்கொண்டன அப்படிங்கிற கூற்று வந்து சரி. காரணம், மிகை உற்பத்தி நாடுகளை புதிய சந்தைகளை கண்டுபிடிக்க அழுத்தம் கொடுத்தது அப்படிங்கிற காரணமும் சரி, ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. 6th கொஸ்டின், 1879ஆம் ஆண்டில் டேஸ் கட்டண சட்டத்தை இயற்றியது. எது வந்து கட்டண சட்டத்தை 1879ஆம் ஆண்டில் இயற்றியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜெர்மனி. 7th கொஸ்டின், டேஸுக்கு பின் சிமனோசெகி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. எந்த போருக்கு அப்புறமா சிமனோசெகி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சீன ஜப்பானிய போர். 8th கொஸ்டின், போர்ட்ஸ்மவுத் ஒப்பந்தம் ஏற்படும் பொருட்டு மத்தியஸ்தம் புரிந்த நாடு டேஸ் ஆகும். எந்த நாடு வந்து போர்ட்ஸ்மவுத் ஒப்பந்தம் ஏற்படும் பொருட்டு மத்தியஸ்தம் புரிந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடு. 9th கொஸ்டின், எந்த நாடு 21 நிர்பந்தங்களை புதிதாக உருவாக்கப்பட்ட சீன குடியரசின் தலைவர் முன் சமர்ப்பித்தது? 21 நிர்பந்தங்களை புதிதாக உருவாக்கப்பட்ட சீன குடியரசின் தலைவர் முன் எந்த நாடு வந்து சமர்ப்பித்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜப்பான்.
10th கொஸ்டின் டேஸை அடிப்படையாக கொண்டு அல்பேனியா எனும் புது நாடு உருவாக்கப்பட்டது. அல்பேனியா அப்படிங்கிற புது நாடு வந்து எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் லண்டன் உடன்படிக்கை 1913. 11th கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் எந்நாடு மைய நாடுகள் சக்தியில் அங்கம் வகிக்கவில்லை. மைய நாடுகள் சக்தியில் அங்கம் வகிக்காத நாடு எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மாண்டினீக்ரோ. 12th கொஸ்டின் பாரிஸை நெருங்கி கொண்டிருந்த தாக்குதலை உணர்ந்து பிரெஞ்சு அரசு டேஸ் பகுதிக்கு நகர்ந்து சென்றது. பிரெஞ்சு அரசு வந்து பாரிஸை நெருங்க கொண்டிருந்த தாக்குதலை உணர்ந்து எந்த பகுதிக்கு நகர்ந்து சென்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் போர்டியாக்ஸ். 13th கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் பகுதியாக கருதப்படாதது எது? வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் பகுதியாக கருதப்படாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டான்சிக் போலந்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்லப்பட வேண்டும். 14th கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் சரியாக பொருத்தப்படாத ஒன்றை சுட்டுக. விடுதலை ஆணை, அதுக்கு நேராக 2ஆம் அலெக்சாண்டர். இரத்த ஞாயிறு, அதுக்கு நேராக 2ஆம் நிக்கோலஸ். ரஷ்யாவில் 500 அடிமைகளின் கலவரங்கள், அதுக்கு நேராக 1ஆம் நிக்கோலஸ். பிரெஸ்ட் லிடோவஸ்க் உடன்படிக்கை, அதுக்கு நேராக 3ஆம் அலெக்சாண்டர். இதில் எது சரியாக பொருத்தப்படாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிரெஸ்ட் லிடோவஸ்க் உடன்படிக்கை, அதுக்கு நேராக 3ஆம் அலெக்சாண்டர். இதான் வந்து சரியாக பொருத்தப்படாத ஒன்று. 15th கொஸ்டின் கூற்று பன்னாட்டு சங்கம் அதிகாரத்தை செயல்படுத்த முடியாத நிலையில் இருந்தது. அதிகாரத்தை செயல்படுத்த முடியாத நிலையில் பன்னாட்டு சங்கம் வந்து இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா கூட்டு பாதுகாப்பு என்ற கொள்கையை மெய் வழக்கத்திற்குள் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அதாவது காரணம் என்னென்னா கூட்டு பாதுகாப்புங்கிற கொள்கையை வந்து மெய் வழக்கத்திற்குள் நடைமுறைப்படுத்த முடியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. பன்னாட்டு சங்கம் அதிகாரத்தை செயல்படுத்த முடியாத நிலையில் இருந்தது அப்படிங்கிற கூற்று வந்து சரி, அதுக்கான காரணம் கூட்டு பாதுகாப்பு என்ற கொள்கையை மெய் வழக்கத்திற்குள் நடைமுறைப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி, காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 16th கொஸ்டின் கூற்று உலகையே கடுமையாக பாதித்த பொருளாதார பெருமந்தம் சோவியத் ரஷ்யாவை பாதிக்கவில்லை. சோவியத் ரஷ்யாவை உலகையே கடுமையாக பாதித்த பொருளாதார பெருமந்தம் வந்து பாதிக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் நிலம் சமூக உடைமையாக அறிவிக்கப்பட்டு ஏழை மக்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டது. காரணம் என்னென்னா நிலம் வந்து சமூக உடைமையாக அறிவிக்கப்பட்டு அந்த நிலத்தை வந்து ஏழை மக்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று தவறு, காரணம் சரி. உலகையே கடுமையாக பாதித்த பொருளாதார பெருமந்தம் சோவியத் ரஷ்யாவை பாதிக்கவில்லை அப்படிங்கிற கூற்று வந்து தவறு. காரணம் நிலம் சமூக உடைமையாக அறிவிக்கப்பட்டு ஏழை மக்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டது அப்படிங்கிற காரணம் வந்து சரி. 17th கொஸ்டின் பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொது செயலாளரான எரிக் ட்ரம்மோண்ட் டேஸ் நாட்டை சேர்ந்தவர் ஆவார். எந்த நாட்டை பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொது செயலாளரான எரிக் ட்ரம்மோண்ட் சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிரிட்டன். 18th கொஸ்டின் பன்னாட்டு சங்கம் டேஸாம் ஆண்டு கலைக்கப்பட்டது. எந்த ஆண்டில் பன்னாட்டு சங்கம் வந்து கலைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1946. 19th கொஸ்டின் ஹிட்லரை ஜெர்மனியின் பிரதம அமைச்சராக நியமித்தவர் யார்? யார் வந்து ஹிட்லரை ஜெர்மனியோட பிரதம அமைச்சராக நியமித்தவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வான் ஹிண்டன்பர்க். 20th கொஸ்டின் முசோலினி ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையின் பெயர் யாது? முசோலினி வந்து எந்த பத்திரிகையோட ஆசிரியராக பணியாற்றினான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அவந்தி. 6th லெசன் 2ஆம் உலகப் போரும் காலனிய நாடுகளில் அதன் தாக்கமும். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் 2ஆம் உலகப் போர் உருவாக எது காரணமாக இருக்கவில்லை? 2ஆம் உலகப் போர் உருவாவதற்கு எது வந்து காரணமாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காலனிய நாடுகளில் ஏற்பட்ட தேசிய விடுதலை இயக்கங்கள். செகண்ட் கொஸ்டின் கெல்லாக் பிரயாண்ட் ஒப்பந்தம் டேஸ் ஆண்டில் கையெழுத்தானது? எந்த ஆண்டில் கெல்லாக் பிரயாண்ட் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1928. தேர்ட் கொஸ்டின் கூற்று ஆயுத குறைப்பு மாநாடு பன்னாட்டு சங்கத்தால் ஜெனீவாவில் நடத்தப்பட்டது. ஜெனீவாவில் ஆயுத குறைப்பு மாநாடு வந்து பன்னாட்டு சங்கத்தால் நடத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் பிரான்சுக்கு சமமாக ஜெர்மனி தளவாடங்களை கொண்டிருக்க முயல்வது பேச்சுவார்த்தைகளின் ஒரு முக்கிய அம்சமாக தோன்றியது. அதாவது பிரான்சுக்கு சமமாக ஜெர்மனி தளவாடங்களை கொண்டிருக்க முயல்வது பேச்சுவார்த்தைகளின் ஒரு முக்கிய அம்சமாக தோன்றியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றி விளக்குகிறது. ஆயுத குறைப்பு மாநாடு பன்னாட்டு சங்கத்தால் ஜெனீவாவில் நடத்தப்பட்டது அப்படிங்கிற கூற்று வந்து சரி, அதுக்கான காரணம் பிரான்சுக்கு சமமாக
ஜெர்மனி தளவாடங்களை கொண்டிருக்க முயல்வது பேச்சுவார்த்தைகளின் ஒரு முக்கிய அம்சமாக தோன்றியது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 4th கொஸ்டின், சீனாவிடமிருந்து மஞ்சூரியாவை ஜப்பான் எந்த ஆண்டு படையெடுத்து கைப்பற்றியது? எந்த ஆண்டு ஜப்பான் வந்து சீனாவிடமிருந்து மஞ்சூரியாவை படையெடுத்து கைப்பற்றியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1931. 5th கொஸ்டின், 19ஆம் நூற்றாண்டின் முடிவில் ஐரோப்பிய கண்டத்திற்குள் தொழில்துறையில் வலிமையான சக்தியாக டேஸ் நாடு உருவாகியிருந்தது? எந்த நாடு வந்து 19ஆம் நூற்றாண்டின் முடிவில் ஐரோப்பிய கண்டத்திற்குள் தொழில்துறையில் வலிமையான சக்தியாக உருவாகி இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜெர்மனி. 6th கொஸ்டின், வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் சரத்துகளின்படி ஜனவரி 1935 டேஸ் பகுதியில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று முடிவானது? அதாவது ஜனவரி 1935 வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் சரத்துகளின்படி எந்த பகுதியில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று முடிவானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சார். 7th கொஸ்டின், கூற்று. 2ஆம் உலகப் போரின் காலத்தில் போர் முறைகள் பெரிதும் மாற்றமடைந்திருந்தன. அதாவது 2ஆம் உலகப் போரோட காலத்தில் போர் முறைகள் வந்து பெரிதும் மாற்றமடைந்திருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், அகழி போர் முறை ஒதுக்கப்பட்டு விமான குண்டு வீச்சு பிரபலமானது. அதுக்கான காரணம் என்னென்னா, அகழி போர் முறை வந்து ஒதுக்கப்பட்டுட்டு விமான குண்டு வீச்சு வந்து பிரபலமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று காரணம் சரி. காரணம் கூற்று விளக்குகிறது. 2ஆம் உலகப் போரின் காலத்தில் போர் முறைகள் பெரிதும் மாற்றமடைந்திருந்தன அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம் என்னென்னா, அகழி போர் முறை ஒதுக்கப்பட்டு விமான குண்டு வீச்சு பிரபலமானது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணம் வந்து சரி. காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 8th கொஸ்டின், ஜெர்மனி 1939 ஆக்கிரமிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம் ஒன்றை டேஸ் நாட்டோடு ஏற்படுத்தி கொண்டது? எந்த நாட்டோடு 1939 ஜெர்மனி ஆக்கிரமிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ரஷ்யா. 9th கொஸ்டின், பேர்ல் துறைமுகத்தை ஜப்பான் தாக்குவதற்கு திட்டம் வகுத்தவர் டேஸ் ஆவார்? யார் வந்து பேர்ல் துறைமுகத்தை ஜப்பான் தாக்குவதற்கு திட்டம் வகுத்தவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் யாமமோடோ. 10th கொஸ்டின், குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் அறிமுகப்படுத்திய கடன் குத்தகை முறை டேஸ் வகையில் உதவி புரிந்தது? எந்த வகையில் குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் அறிமுகப்படுத்திய கடன் குத்தகை முறை வந்து உதவி புரிந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாசிச சக்திகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் நாடுகளுக்கு கூடுதல் வீரர்களை அனுப்புதல். 11th கொஸ்டின், அமெரிக்க ஐக்கிய நாட்டின் படைகளை ஆகஸ்ட் 1942 பசிபிக் பகுதியில் தலைமையேற்று வழிநடத்தியவர் டேஸ் ஆவார்? யார் வந்து 1942 அமெரிக்க ஐக்கிய நாட்டின் படைகளை பசிபிக் பகுதியில் தலைமையேற்று வழிநடத்தியவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மெக்கார்த்தர். 12th கொஸ்டின், ஜப்பானிய கடற்படையை அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கடற்படை தோற்கடித்தமை டேஸ் போரில் ஆகும்? எந்த போரில் ஜப்பானிய கடற்படையை அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கடற்படை வந்து தோற்கடித்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மீட்வே. 13th கொஸ்டின், ஜெர்மானிய படைகள் முதல் பின்னடைவை சந்தித்தது டேஸ் என்னுமிடத்தில் ஆகும்? எந்த இடத்துல ஜெர்மானிய படைகள் வந்து முதல் பின்னடைவை சந்தித்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஸ்டாலின்கிராட். 14th கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் போட்ஸ்டாம் மாநாட்டின் அறிவிப்புகளில் அடங்காத ஒன்று எது? போட்ஸ்டாம் மாநாட்டோட அறிவிப்புகளில் அடங்காத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ட்ரிஸ்டியை ஏ மண்டலம் என்றும் பி மண்டலம் என்றும் பிரித்தென்பதானது. ஏ மண்டலம் இத்தாலிக்கு கொடுக்கப்படவும் பி மண்டலம் யுகோஸ்லோவியாவிற்கு வழங்கப்படவும் முடிவு செய்யப்பட்டது. 15th கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் 2ஆம் உலகப் போரின் விளைவுகளில் சேராத ஒன்று எது? 2ஆம் உலகப் போரோட விளைவுகளில் சேராத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாசிசவாதத்திற்கு எதிரான போராட்டம் ஏகாதிபத்தியத்திற்கு வெற்றியை வழங்கியது. 16th கொஸ்டின், கீழ் பொருத்தப்பட்டிருப்பவைகளில் சரியான இணைகள் எது? ஃபர்ஸ்ட் ஒன் ஜெனரல் டி கால், அதுக்கு நேராக ஃப்ரான்ஸ். செகண்ட் ஒன் ஹேல் செலாசி, அதுக்கு நேராக எத்தியோப்பியா. தேர்ட் ஒன் ஜெனரல் படோக்லியோ, அதுக்கு நேராக ஜப்பான். ஃபோர்த் ஒன் அட்மிரல் யாமோடோ, அதுக்கு நேராக இத்தாலி. இதில் சரியான இணைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1 மற்றும் 2. ஜெனரல் டி கால் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறதும் ஹேல் செலாசி எத்தியோப்பியா அப்படிங்கிறதும் சரியான இணைகள். 17th கொஸ்டின், பிரான்ஸ் 2ஆம் அபினி போரில் பங்கெடுத்தது? எதற்காக வந்து பிரான்ஸ் வந்து 2ஆம் அபினி போரில் பங்கெடுத்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிரிட்டனுக்கு உதவி புரிவதற்காக. 18th கொஸ்டின், மஞ்சு வம்சத்தின் காலம் டேஸ் ஆண்டு வரை நீடித்தது? எந்த ஆண்டு வரை மஞ்சு வம்சத்தோட காலம் வந்து நீடித்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1912.
19th கொஸ்டின் ஸ்பானிய அமெரிக்க போர் டேஸ் சர்ச்சையை முன்னிறுத்தி 1898ஆம் ஆண்டில் நடைபெற்றது. ஸ்பானிய அமெரிக்க போர் வந்து 1898ஆம் ஆண்டில் எந்த சர்ச்சையை முன்னிறுத்தி நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கியூபா. 20th கொஸ்டின் கூற்று பிலிப்பைன்ஸ் 4 ஜூலை 1946ஆம் ஆண்டு விடுதலை அடைந்தது. ஜூலை 4 1946ஆம் ஆண்டில் பிலிப்பைன்ஸ் வந்து விடுதலை அடைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஆதிக்கத்தின் கீழான தென்கிழக்கு ஆசிய உடன்படிக்கை அமைப்பில் பிலிப்பைன்ஸ் இணைந்தது. பிலிப்பைன்ஸ் வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஆதிக்கத்தின் கீழான தென்கிழக்கு ஆசிய உடன்படிக்கை அமைப்பில் இணைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. பிலிப்பைன்ஸ் 4 ஜூலை 1946ஆம் ஆண்டு விடுதலை அடைந்தது அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஆதிக்கத்தின் கீழான தென்கிழக்கு ஆசிய உடன்படிக்கை அமைப்பில் பிலிப்பைன்ஸ் இணைந்தது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணம் சரி, ஆனால் காரணம் வந்து கூற்றை விளக்கவில்லை. 7th லெசன் 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1947இன் இறுதியில் கிழக்கு ஐரோப்பாவில் சோவியத் ரஷ்யாவின் செல்வாக்கிலிருந்து விடுபட்டிருந்த ஒரே நாடு டேஸ். எந்த நாடு வந்து 1947இன் இறுதியில் கிழக்கு ஐரோப்பாவில் சோவியத் ரஷ்யாவின் செல்வாக்கிலிருந்து விடுபட்டிருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் செக்கோஸ்லோவாக்கியா. செகண்ட் கொஸ்டின் கூற்று ஸ்டாலின் சர்ச்சிலை ஒரு போர் விரும்பி என விமர்சித்தார். ஸ்டாலின் வந்து சர்ச்சிலையை ஒரு போர் விரும்பி அப்படின்னு விமர்சித்தார்னு சொல்லியிருக்காங்க. காரணம் கம்யூனிசத்திற்கு எதிராக மேற்கு ஐரோப்பிய நாடுகள் கூட்டு சேர வேண்டும் என சர்ச்சில் முன்னதாக அழைப்பு விடுத்திருந்தார். சர்ச்சில் வந்து கம்யூனிசத்திற்கு எதிராக மேற்கு ஐரோப்பிய நாடுகள் கூட்டு சேர வேண்டும் என முன்னதாக அழைப்பு விடுத்திருந்தார்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஸ்டாலின் சர்ச்சிலை ஒரு போர் விரும்பி என விமர்சித்தார் அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம் கம்யூனிசத்திற்கு எதிராக மேற்கு ஐரோப்பிய நாடுகள் கூட்டு சேர வேண்டும் என சர்ச்சில் முன்னதாக அழைப்பு விடுத்திருந்தார் அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி, காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. தேர்ட் கொஸ்டின் பனிப்போர் எனும் சொல்லை உருவாக்கியவர் யார்? வந்து பனிப்போர் அப்படிங்கிற சொல்லை உருவாக்கியவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெர்னார்ட் பரூச். ஃபோர்த் கொஸ்டின் கூற்று மார்ஷல் திட்டத்தை டாலர் ஏகாதிபத்தியம் என சோவியத் வெளியுறவுத்துறை அமைச்சர் இகழ்ந்தார். சோவியத் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து மார்ஷல் திட்டத்தை டாலர் ஏகாதிபத்தியம் அப்படின்னு இகழ்ந்தார்னு சொல்லியிருக்காங்க. காரணம் சோவியத்தின் கண்ணோட்டத்தில் மார்ஷல் திட்டம் என்பது அமெரிக்காவின் செல்வாக்கை பரப்புவதற்கான சூழ்ச்சி ஆகும். அதாவது மார்ஷல் திட்டம் வந்து சோவியத்தோட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அமெரிக்காவின் செல்வாக்கை பரப்புவதற்கான சூழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. மார்ஷல் திட்டத்தை டாலர் ஏகாதிபத்தியம் என சோவியத் வெளியுறவுத்துறை அமைச்சர் இகழ்ந்தார் அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம் சோவியத்தின் கண்ணோட்டத்தில் மார்ஷல் திட்டம் என்பது அமெரிக்காவின் செல்வாக்கை பரப்புவதற்கான சூழ்ச்சி ஆகும் அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி, காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. ஃபிஃப்த் கொஸ்டின் மார்ஷல் உதவி திட்டத்தின் குறிக்கோள் டேஸ். மார்ஷல் உதவி திட்டத்தோட குறிக்கோள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஐரோப்பிய பொருளாதாரத்தை மறுகட்டுமானம் செய்வது. சிக்ஸ்த் கொஸ்டின் ட்ரூமன் கோட்பாடு டேஸ் பரிந்துரைத்தது. ட்ரூமன் கோட்பாடு வந்து எதை பரிந்துரைத்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கம்யூனிசம் பரவுவதை தடுப்பதற்கான நிதியுதவி. செவன்த் கொஸ்டின் கீழ்காண்பனவற்றை காலவரிசைப்படி ஒழுங்கு செய்யவும். காலவரிசைப்படி ஒழுங்கு செய்யவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வார்சா உடன்படிக்கை, செகண்ட் ஒன் சென்டோ, தேர்ட் ஒன் சீட்டோ, ஃபோர்த் ஒன் நேட்டோ. ஆன்சர் 4, 3, 2, 1. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேட்டோ தான் வரணும், செகண்ட் ஒன் வந்து சீட்டோ வரணும், தேர்ட் ஒன் வந்து சென்டோ, ஃபோர்த் ஒன் வந்து வார்சா உடன்படிக்கை. எய்த் கொஸ்டின் டேஸ் பாக்தாத் உடன்படிக்கையின் குறிக்கோளாக இருந்தது. எது வந்து பாக்தாத் உடன்படிக்கையோட குறிக்கோளாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கம்யூனிஸ்டுகளின் செல்வாக்கை தடுப்பது. நைன்த் கொஸ்டின் லெபனானில் அமெரிக்கா தலையிட்டதை டேஸ் எதிர்த்தது. அமெரிக்கா வந்து லெபனானில் தலையிட்டதை யார் வந்து எதிர்த்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஈராக். 10th கொஸ்டின் மூன்றாம் உலகம் எனும் பதத்தை உருவாக்கியவர் டேஸ் ஆவார். யார் வந்து மூன்றாம் உலகம் அப்படிங்கிற பதத்தை உருவாக்கியவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆல்பிரட் சாவே. 11th கொஸ்டின் பொருத்தி பார்த்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் சரியானதை தேர்வு செய்க. இந்தோனேசியா அதுக்கு நேராக ஜவஹர்லால் நேரு, எகிப்து அதுக்கு நேராக டிட்டோ,
கானா அதுக்கு நேராக குவாமி நுக்ருமா. யுகோஸ்லோவியா அதுக்கு நேராக கமால் அப்துல் நாசர். இந்தியா அதுக்கு நேராக சுகர்னோ. ஆன்சர் 5 4 3 2 1. இந்தோனேசியா அப்படின்னா சுகர்னோ. எகிப்து அப்படின்னா கமால் அப்துல் நாசர். கானா அப்படின்னா குவாமி நுக்ருமா. யுகோஸ்லோவியா அப்படின்னா டிட்டோ. இந்தியா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. 12th கொஸ்டின், அணிசேரா இயக்கத்தின் முதல் உச்சி மாநாடு டேஸில் நடைபெற்றது. எந்த இடத்துல அணிசேரா இயக்கத்தோட முதல் உச்சி மாநாடு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெல்கிரேட். 13th கொஸ்டின், கூற்று பன்னாட்டு சங்கம் ஒரு தோல்வி என்பதை இரண்டாம் உலகப்போர் நிரூபித்தது. இரண்டாம் உலகப்போர் பன்னாட்டு சங்கம் ஒரு தோல்வி என்பதை நிரூபித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், மற்றொரு போர் ஏற்படா வண்ணம் தடுக்க ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை தலைவர்கள் உணர்ந்தனர். காரணம் என்னென்னா, மற்றொரு போர் ஏற்படுறதுக்கு முன்னாடி அதை தடுக்க ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியத்தை தலைவர்கள் உணர்ந்தனர்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர், கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. பன்னாட்டு சங்கம் ஒரு தோல்வி என்பதை இரண்டாம் உலகப்போர் நிரூபித்தது அப்படிங்கிற கூற்று சரி. காரணம், மற்றொரு போர் ஏற்படா வண்ணம் தடுக்க ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை தலைவர்கள் உணர்ந்தனர் அப்படிங்கிற காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. 14th கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் சபை 1945 அக்டோபர் 24 டேஸ் உருவானது. ஐக்கிய நாடுகள் சபை 1945 அக்டோபர் 24 எதோட உருவானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 51 உறுப்பினர்களுடன். 15th கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எக்கூற்றுகள் சரியானவை. எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1, ஐக்கிய நாடுகள் சபையின் தோற்றம் பனிப்போரின் தொடக்கத்துடன் ஒருங்கே நடைபெற்றது. பனிப்போரோட தொடக்கத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையின் தோற்றம் ஒருங்கே நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2, பனிப்போர் காலகட்டத்தில் போர்கள் நிகழாமல் தடுப்பதில் ஐநா சபை முக்கிய பங்காற்றியது. ஐநா சபை பனிப்போரோட காலகட்டத்தில் போர்கள் நிகழாமல் தடுப்பதில் முக்கிய பங்காற்றியதுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 3, பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் தொடர்புடைய பிரச்சனைகளில் ஐநா சபை மௌனமான பார்வையாளராகவே இருந்தது. ஐநா சபை பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் தொடர்புடைய பிரச்சனைகளில் மௌனமான பார்வையாளராகவே இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர், மேற்கூறப்பட்ட அனைத்தும். இந்த 3 கூற்றுகளுமே சரியானவை. 16th கொஸ்டின், சூயஸ் கால்வாய் செங்கடலை டேஸ் இணைக்கிறது. சூயஸ் கால்வாய் செங்கடலை எதனோடு இணைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், மத்திய தரை கடலுடன். 17th கொஸ்டின், ஐநா சபையின் முதல் பொது செயலாளர் ட்ரிக்வே லை டேஸ் சேர்ந்தவராவர். அதாவது ஐநா சபையின் முதல் பொது செயலாளர் ட்ரிக்வே லை எந்த நாட்டை சேர்ந்தவராவார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், நார்வே. 18th கொஸ்டின், கூற்று 2017 பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியே செல்வதாக அறிவித்தது. பிரிட்டன் 2017 ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியே செல்வதாக அறிவித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், பிரிட்டனின் வெளியேற்றம் பிரெக்சிட் என அழைக்கப்படுகிறது. காரணம் என்னென்னா, பிரிட்டனோட வெளியேற்றம் பிரெக்சிட் என அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர், கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 2017 பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியே செல்வதாக அறிவித்தது அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம், பிரிட்டனின் வெளியேற்றம் பிரெக்சிட் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 19th கொஸ்டின், கிளாஸ்நாஸ்ட் குறிப்பது டேஸ். கிளாஸ்நாஸ்ட் எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஒளிவு மறைவற்ற வெளிப்படைத்தன்மையை. 20th கொஸ்டின், சோவியத் யூனியன் டேஸில் சிதறுண்டது. எந்த ஆண்டில் சோவியத் யூனியன் சிதறுண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், டிசம்பர் 8, 1991. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.